எங்கள் மத்தியிலே. அவர் மரித்து உயிர் தெழுந்து எங்கள் மத்தியில் ஆவியானவராக அவர் இருக்கிறார். அவர் மனது உருகும் தெய்வமாக இருக்கிறார். மனம் இறங்கும் தெய்வமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது கூட எங்களுக்கு செவி கொடுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இப்படி பல விதமாக அவரை குறித்து நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் அவர் எப்படியான ஜெபத்துக்கு செவி கொடுப்பார், நாங்கள் எந்த விதமாக அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நேரத்திலே நாங்கள் வேதத்தை வாசித்து உங்கள் கரத்தில் வேதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருங்க. கர்த்தர் பேசுவாராக. இந்த நாளில் முதலாவதாக நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து அதன் மூலம் உங்களுக்கு நான் இந்த காரியத்தை தெளிவுபடுத்த போகிறேன். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கே 2 விதமான ஆவிகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்ற மக்களாக இந்த இடத்திலே இருக்கிறோம். உண்மையாக கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமானால், கடவை கிறிஸ்தவர்களாக அல்ல, வேதம் வாசித்து ஜெபித்து விட்டு அதோடு கடந்து போகும் கிறிஸ்தவர்களாக அல்ல, உண்மையாக ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு இது விளங்கும் நன்றாக. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெறுகிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அடிமைத்தனத்தின் ஆவி என்றால் என்ன. ஒரு வீட்டிலே ஒரு வேலைக்காரனை அல்லது ஒரு வேலைக்காரியை எடுத்து வேலை வாங்குவார்கள். அந்த வேலைக்காரி சில வேலை தங்குவார், மாத கடைசியில் வீட்டுக்கு போய் வருவார். அவளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அவளுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அவள் சுதந்திரமான ஒரு வேலைக்காரியாக அந்த வீட்டிலே வேலை செய்வார். அவள் எப்பொழுதும் லீவ் கேட்டுக்கொண்டு போகலாம், வரலாம். ஆனால் அடிமை என்று சொல்லப்படும் பொழுது அந்த வீட்டு எஜமான் அவளை விலை கொடுத்து வாங்கி விடுவான். மொத்தமாக ஒரு பெரிய தொகைக்கு வாங்கி விடுவான். அங்கே பழைய ஏற்பாட்டில் நாங்கள் யாத்திராகம புத்தகத்திலே வாசிக்கலாம். அந்த அடிமையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு அவனை தன்னோட வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த அடிமை விரும்பினால் அவரை என்ன செய்வார்கள், ஒரு கதவு அருகே கொண்டு போய் அவனுடைய காதை ஒரு இரும்பு கம்பியினாலே ஒரு நெருப்பிலே காய்ச்சி அந்த காதை குத்துவாங்க. குத்துனோன்னு அதுல ஓட்டை ஒன்று வந்துடும். அந்த ஓட்டை அவன் காதில் இருந்தால் உலகத்து மக்கள் அறிந்து கொள்வார்கள், இவன் ஒரு அடிமை, இவனுக்கு வெளியேற முடியாது, இவனுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த எஜமான் வீட்டிலேயே அவன் இருக்கலாம். அவன் கல்யாணம் பண்ணினாலும் அந்த அடிமை அங்கே தான் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் கூட அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாக அந்த வீட்டிலே வளருவார்கள். இது அடிமைத்தனத்தின் ஆவி. இதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லப்படுவது, அடிமையாக வாழ்வது. ஆனால் மற்ற பக்கத்திலே புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொன்னால் உரிமையாக ஒரு புத்திரனை போல ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவன் அடிமை அல்ல, அவன் புத்திரனாக மதிக்கப்படுகிறான். இந்த புத்திரன் என்று சொல்லப்படுகிறவன் தகப்பனிடம் எந்த நேரமும் போகலாம். அவன் வளரும் போது தகப்பனோடு கொஞ்சலாம், தனக்கு தேவைகளை கேட்டுக்கொள்ளலாம். அந்த தகப்பனும் அவனை படிக்க வைப்பார். இது புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோமா, அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோமா? அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லப்படும் போது அது சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிற ஆவியா இருக்கிறது. சாத்தானுக்கு அடிமையாய் இருந்தால் அவன் இயேசுவிடம் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனுக்கு எப்படி வந்தது என்று தெரியுமா? இயேசுவின் பிள்ளையாக அவன் எப்படி மாறினான், இயேசு எண்ணத்தை கொடுத்து அவனை வாங்கினார் என்று சொல்லி இந்த நேரத்திலே வேதத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர்
20:28